அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரசீதாஸ் ஹாபீஸ். இன்றைக்கி விலாகு காலையில் மார்னிங் ரொட்டீன் விலாகு கிடையாதுங்க. இது விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணதே ஒரு 10 மணி போல் தான். க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் காலியாக இருந்தது. அந்த பாட்டில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கழுவி வச்சிட்ருக்கிறேன். வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்குது. இப்போ வெளியில் இதை காய வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஈவினிங் போல் காஞ்சிரும். அதுக்கப்புறம் தொடச்சி எடுத்து வச்சிடலாம். ரீஃபில் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இதை போய் காய வச்சுட்டு வந்துடுறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லஞ்சுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு லஞ்சு ப்ரிப்பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி ரைஸை சாப்பிட்றதுக்கு பிடிக்கலை. ஸோ காலையில் வச்ச சன்னா மசாலா இருந்தது. இதுக்கு கூடவே சப்பாத்தி தான் இன்றைக்கி ரைஸ்க்கு பதிலாக சாப்பிட போகிறேன். இது சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் லைட்டாக ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம காலையில் கழுவி காய வச்சுருந்த பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். தொடச்சி வச்சிட்ருக்கிறேன். இப்போ இதில் க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரீஃபில் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு பாட்டிலில் நார்மல் சில்லி பவுட்ரு, அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு, பால் மாவு, அரிசி மாவு, அரிசி, உளுந்து, பருப்பு இதெல்லாம் ரீஃபில் பண்ணி வைக்கணும். இந்த பாட்டில்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் வெளியில் காசு கொடுத்து வாங்கின பாட்டில்ஸே கிடையாது. இதெல்லாம் காஃபி பவுடரு வந்த கிளாஸ் பாட்டில்ஸு தான். நெஸ்கஃபே சன்ரைஸ் இருக்கும்ல அந்த பாட்டில்ஸு தான் இது எல்லாமே. இந்த பாட்டில்ஸ் எல்லாம் எப்படி நம்ம கழுவி அதோட ஸ்டிக்கரெல்லாம் எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்கை மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு டின்னர் பண்ணணும். இதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷும் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தப்போ அக்கி ரொட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வந்தது. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கர்நாடகா ஸ்பெஷல் அரிசி மாவில் செய்யக்கூடிய அக்கி ரொட்டி. இதுக்கு இடியாப்பம் மாவு கடையில் வாங்கின இடியாப்பம் மாவு தான் 2 டம்ளர் எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு அதையும் போட்டுக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை, 1 டீஸ்பூன் ஜீரகம், இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி. இந்த அளவு மாவுக்கு 2 டம்ளர் அரிசி மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5லேருந்து ஒரு 2.5 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உருண்டை போட்டு வச்சு அதை தட்டிக்கலாம். அடை பதத்தில் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இதை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் போய் மீதி இருக்கிற பாட்டில்ஸ் எல்லாம் ரீஃபில் பண்ணிகிட்ருக்கிறேன். பருப்பு, உளுந்து, கொண்டக்கடலை இதெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு காரசாரமாக இருந்தால் சைட் டிஷ் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற இந்த அக்கி ரொட்டி மாவை கையாலேயே இந்த மாதிரி அடை பதத்தில் பக்குவத்தில் அந்த அளவுக்கு திக்னஸ் அடை எப்படி செய்வோமோ அந்த திக்னஸில் கையால் தட்டி வச்சிட்ருக்கிறேன். இப்போ இதுக்கு 2 பக்கமும் பிரட்டி விட்டு எண்ணெயெல்லாம் சுற்றிலையும் ஊற்றி கொஞ்சம் இந்த மாதிரி நான் காட்டுற மாதிரி தோசை திருப்பியாலேயே ஓட்டை போட்டு வச்சுக்கலாம். ஸோ தட் நமக்கு அடை எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் உள்ளர. இப்போ 2 பக்கமும் இந்த அக்கி ரொட்டி நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஜீரகம்லாம் போட்டு செஞ்சுருக்கிறதுனால இதில் ஓமமும் போட்டு செய்வாங்க. இப்போ என்கிட்ட ஓமம் இல்லை, அதனால் நான் ஜீரகம் மட்டும்தான் போட்டிருக்கேன். ரொம்ப நல்ல ஃப்ளேவராக வந்திருந்தது. இந்த அக்கி ரொட்டிக்கு காரமாக பூண்டு மிளகாய் சட்னி தான் செஞ்சுருக்கேன். இந்த காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லாருமே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபியை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.